இல்ல இது காயப்பட்டு போறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா, இல்ல அவருடைய அரசியல் புரிதல் வந்து நம்மளுக்கு இல்ல, அதனால வந்து எல்லாரும் காயப்படுறாங்க புரிதலுக்கு இல்லை. அந்த எந்த கட்டம்னு போவாங்கன்னா, தனிப்பட்ட வகையில் ஒவ்வொருடைய சுயமரியாதை ஒரு பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும்போது ஒவ்வொருத்தர் போனாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் என்ன எதுக்கு போனேன்? 2001 போனேன். 98 எனக்கு வடசென்னை சீட்டு எனக்கு கொடுத்துக்கப்பட்டது. 2 நாயுடு நிற்கக்கூடாது அன்னு அவர் சொன்னார். 2 நாயுடு நானும் அவர் நிற்கக்கூடாதுன்னு சொன்னார். சரி, நான் ஒத்துக்கிட்டேன். சரி, அவர் சொல்கிறார் கட்சி தலைமை. அதுக்கு பிறகு எனக்கு மனசங்கடத்தோடு தான் அங்கே நீடித்தேன். 2000 2001 வரைக்கும் இருந்தேன். அப்போ 2001 திமுகவோட கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் 21 சீட்டு முடிவாகி போச்சு. 21 சீட்டு முடிவான பிறகு அவர் ஒரு காரணம் சொல்லுவார், சங்கரங்கோயிலில் நான் ஓட்டு போடணும், சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி எனக்கு வேணும், என் தொகுதி அது தனி தொகுதி. அது அதே மாதிரி சேர்மாதேவி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு தொகுதி கொடுத்தாங்க. அதில் சரியான வேட்பாளரில் நல்ல தொகுதி இல்லை. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஒரு தொகுதி கொடுத்தாங்க, அதுலேயும் வேட்பாளர் இல்லை. இந்த 3 தொகுதி நமக்கு சரியில்லைன்னாரு. கலைஞர் என்கிட்ட என்ன சொன்னார்? கலைஞர் என்கிட்டையும் கண்ணப்பங்கிட்டையும் இந்த சேர்மாதேவியும் சங்ககிரிக்கு வேறு தொகுதி தரேன். இப்போ சங்கரங்கோலுக்கு கிருஷ்ணசாமி, புதிய தமிழன் கிருஷ்ணசாமி அவர் கேட்குறாரு தனி தொகுதி. அதுக்காகவே கூட்டுக்கு வந்தார். சங்கரங்கோல் கேட்டு தான் அவர் ஒப்பந்தம் பண்ணி தான் நம்மளோட கூட்டணிக்கு வந்தார். ஒரு கூட்டணி தலைவர் கூட.